இன்றைக்கி எப்பயும் போல் வீக்கெண்டுக்கு மீன் தாங்க வாங்கியிருந்தேன். கொடுவா மீன் தான் வாங்கியிருந்தேன் 1 கிலோ அளவுக்கு. குழந்தைங்க ஃப்ரை பண்ணால் விரும்பி சாப்பிட்றது இந்த கொடுவா மீன் தாங்க எங்கள் வீட்டில். கடையில் எப்படி தான் கட் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தாலும் நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இப்போ இந்த கொடுவா மீனை ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டேங்க. இந்த கொடுவா மீனை தண்ணி ஊற்றி முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். கடைகளில் எவ்வளோ தான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தால் கூட நான் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருவேங்க. இந்த மாதிரி பிளட்டெல்லாம் அந்த மீனில் இருந்ததுன்னா நம்ம அப்படியே வறுக்கும்போது மீன் அந்த பகுதி கசக்குங்க. நைஃபை வச்சு மீன் மேலே செதில் ஏதாவது இருக்கான்னு இது மாதிரி செக் பண்ணிக்கணுங்க. குழம்புல இந்த செதில்லாம் இறஞ்சதுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. வாயில் நமக்கு அப்படியே இந்த செதிலாக வரும். அதனால் வாஷ் பண்ணிக்கணும். இது மாதிரி மீனில் இருக்கிற ஓரப்பாரம் இருக்கிற கருப்பாக இருக்கிற பகுதியும் இது மாதிரி நம்ம எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடணும். நமக்கு அவசரமாக ஆஃபீஸ் போகிற டைமில் கூட மீன் குழம்பு பண்ணுறோன்னா இது மாதிரி ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கணுங்க. மீன்லாம் ஹோட்டலில் வாங்கி நிறைய தடவை சாப்பிட்ருக்கேங்க. அப்போல்லாம் மீனில் சில பகுதி இது மாதிரி இருக்கும்போது கசக்கும். காரணம் சரியாக அவசரத்தில் அலசாமல் இது மாதிரி நமக்கு குழம்பு வச்சு கொடுக்கறதுனால 5 to 10 minutes ஃபிஷ் க்ளீன் பண்ண கூட ஆனாலும் ப்ராப்பராக இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து நான் குழம்பு வச்சேன்னா எனக்கு ரொம்பவே மன திருப்தியாக இருக்கும். அன்னைக்கு இந்த நைஃப்பில் எவ்வளோ செதில் வருது பாருங்கள். எவ்வளோ பெரிய மாலில் கடைகளில் வாங்கினாலுமே இது மாதிரி 1-2 மிஸ் ஆகிருக்குங்க கட் பண்ணுற அவசரத்தில். புதுசாக மீன் குழம்பு வைக்க கற்றுக்க போகிறீங்கன்னா இது மாதிரி நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு பண்ணுங்கள். சாப்பிட்றவங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட. மீன் குழம்பு வைக்க கற்றுக்கிட்ட புதுசில் மீனை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு 5-6 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு பண்ணுவாங்க. அப்போது எனக்கு தெரியல சரியாக க்ளீன் பண்ணாமல் குழம்பு பண்ணுறோன்னு. மீனில் இருக்கிற சில பகுதியெல்லாம் லைட்டாக கசக்குங்க. அப்போ நான் நினச்சிக்குவேன் மீன் கெட்டு போச்சு அந்த சைடு அப்படின்னு நானாக நினச்சிக்குவேன். அப்புறமா தான் என்னோடய அம்மா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. இந்த மீனில் இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற ஸ்கின்னில் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி தூர போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் கட் பண்ணி இது மாதிரி தூர போட்டுருவேங்க. இது மாதிரி மீனை நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுவல் பண்ணிவிட்டும் குழம்பு பண்ணிவிட்டு கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மீனை 4-5 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன். நான் தண்ணி விட்டு மீனை நல்லா அலசி கைகளால் இது மாதிரி எடுத்துக்கணுங்க. நானே கேமரா பிடிச்சிட்டு அலசுறதால ஒரு கையால் பிடிச்சிட்டு அலசுறதால ஒரு கையால் மட்டும் இப்போ வீடியோவுக்காக நான் கழுவி காமிக்கிறேன். ஃப்ரீயாக நம்ம 2 கையாலையுமே நல்லா அந்த மீனை தேய்ச்சி நல்லா கழுவுனாதாங்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். மீனை நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் வாஷ் பண்ணும்போது இது மாதிரி திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தடவை இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீனோட தலைப்பீஸை நான் தூக்கி போட மாட்டேங்க. நான் குழம்பு வறுவலுக்கு 2மே கலந்து யூஸ் பண்ணிப்பேன். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் மீன் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிடலாங்க. மீன் தோல் மேலே இருக்கிற குழப்பெல்லாம் போயிடுச்சுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் மீன் எல்லாத்தையுமே. இப்போ சூப்பராக மீன் கழுவி எடுத்தாச்சு. இப்பயும் போல் குழம்புக்கும் வறுவலுக்கும் மீன் பிரித்து எடுத்து வச்சுட்டுங்க. தலையும் வாலும் போட்டு குழம்பு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 3 பீஸ் போட்டுக்கிறேங்க நான் குழம்புக்கு. இதுவே போதுமானது எனக்கு ஒரு நேரத்துக்கு குழம்புக்கு. பேலன்ஸ் இருக்கிற பீஸெல்லாம் நான் இப்போது வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சிடலாங்க வறுவலுக்கு முன்னாடியே. மீனில் 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பும் சேர்த்துட்டு இந்த மீனை கைகளால் அப்படியே பிசைஞ்சிடலாங்க. இந்த மீனில் ரொம்ப முள்ளுலாம் அப்படியே இல்லைங்க. அதனால் நம்ம கைகளால் அப்படியே பிசைஞ்சிக்கலாம் மீனில் போட்டு. முள்ளு மீன்னா மசாலா தனியாக வச்சு தாங்க நான் தடவுவேன். இது மாதிரி முள் இல்லாமல் இருக்கிற மீன்கள்லாம் மேக்ஸிமம் இது மாதிரி தடவிக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்புக்கு வறுவலுக்கு 2த்துக்குமே. கைகளில் முள் எதுவும் குத்துன்ற பயமே வேணாங்க. ஏன்னா முள்ளே இருக்காது இந்த மீனில். முள் சென்டரில் மட்டும்தான் இருக்கும். அது கைகள்லாம் அவ்வளோவா குத்தாதுங்க. மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தவாவில் அப்புறமா மீன் வறுப்பேங்க நான். அந்த மீனெலாம் எடுத்து வச்சுட்டு அதே பிளேட்லேயே பேலன்ஸ் இருக்கிற மசாலாவில் குழம்புக்கு தேவையான மீனையும் போட்டு கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு நான் பிசைஞ்சு வச்சிடுறேங்க. இது மாதிரி குழம்பு மீனையும் பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா குழம்பு பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மீன். ஈஸியாக மீன் கழுவி மீனுக்கு மசாலா போடுறத நான் வீடியோ பண்ணியிருக்கேன். மீன் கழுவ தெரியாதுன்னா இதை பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.